ஒருமுறை நண்பர் ஒருவரோடு கரடுமுரடான ஒரு சாலையில் காரில் செல்ல நேர்ந்தது. நண்பர் கண்ணாடியை திறந்து வைத்துக் கொண்டு சாலையின் மேடு பள்ளங்களை கரடுமுரடான சூழ்நிலையையும் பார்த்து, ச்சே, என்ன மோசமான சாலை இது, இந்த சாலையில வந்திருக்கவே கூடாது, முதுகெல்லாம் வீணா போயிடும், இந்த மாதிரி புலம்பிக் கொண்டே வந்தார். ஆனால் சாலை கரடுமுரடா இருந்தாலும் அந்த கார் மிகவும் சௌகரியமான ஒரு நல்ல வாகனம். எனவே மேடு பள்ளங்கள் வழியாக சென்ற போதிலும் உடலை அது பாதிக்கவே இல்லை. ஆனால் அந்த நண்பரோ சௌகரியமாக பயணம் செய்வதை உணராமல் கண்ணாடி வழியாக சாலையினுடைய சூழ்நிலையை கவனித்துக் கொண்டு சரித்துக் கொண்டார். சிலருடைய வாழ்க்கை பயணத்திலும் இப்படித்தான் நிகழ்கிறது. அவர்கள் தங்களுக்கு முன்பாக உள்ள பிரச்சனைகள், நெருக்கடிகள், குறைவுகள், சரீர பலவீனங்கள் அவற்றையே கவனித்து கவனித்து என்ன வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை இது என்று புலம்பி தீர்க்கிறார்கள். ஆனால் இவைகளின் நடுவிலும் தேவன் அவர்களை அற்புதமாக நடத்தி செல்வதையும், தடைகளை கடந்து செல்ல உதவி செய்வதையும், ஏதோ ஒரு விதத்தில் தேவ கிருபை அவர்களை தாங்குவதையும் உணராமல் போய்விடுகிறார்கள். எனவே தேவன் நன்மை செய்தாலும் மனமோ எப்பொழுதும் சுமைகளாகவே இருக்கிறதை உணர்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி நடத்தப்பட்டது பயங்கரமான ஒரு கானக வழியாகத்தான். ஆனாலும் எதுவும் குறைபடாதபடி தேவன் பார்த்து கொண்டார். தடைகளை கடந்து போக வைத்தார். எதிரிகளை எளிதாக வீழ்ச்சியடை செய்தார். அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் உடன் வரும்படி செய்தார். மோசையின் மூலமாக அவர் நம்பிக்கையூட்டிக் கொண்டே இருந்தார். ஆயினும் அவர்கள் தேவனையோ, தேவன் நான் நடத்தி வருகின்ற விதங்களையோ கவனித்து மன உற்சாகத்தோடு முன்னோக்கி செல்லவில்லை. அதற்கு பதிலாக மோசமான சூழல்களையும், எதிர்மறையான நிலைமைகளையும், குறைவுகளையுமே கவனித்துக் கொண்டு முறுமுறுத்துக் கொண்டே சென்றார்கள். எனவே இளைப்பாறுதல் அருளும் தேவன் அவர்களுக்காக பல நன்மைகளை செய்திருந்தும் அவர்களோ சமாதானமின்றி மன கலக்கத்தோடு சலிப்போடு பயணம் செய்தனர். உங்கள் சூழ்நிலைகளை அல்ல தேவனை பாருங்கள். நீங்கள் சந்திக்க நேரிடும் தடைகளை அல்ல தேவ கிருபையை நோக்குங்கள். உங்களிடம் இல்லாதவைகளை அல்ல, உங்களோடு இருக்கும் தேவனை பார்த்து நம்பிக்கையோடு தொடர்ந்து செல்லுங்கள். கரடுமுரடான வாழ்க்கை சாலையில் இயேசுவின் மார்பில் சாய்ந்து சௌரியமாக பயணம் செய்ய பழகுங்கள். கர்த்தர் உங்களோடு வருகிறார் அல்லவா, அவர் உங்களை நிச்சயமாக நடத்தி செல்வார், ஆசீர்வதிப்பார், இளைப்பாறுதல் தருவார். சிந்தனைக்கு, துன்பங்களின் துணையுடன் தான் இன்பங்கள் வாழ்க்கையில் பெருகுகின்றன. துன்பங்களின் துணையுடன் தான் இன்பங்கள் வாழ்க்கையில் பெருகுகின்றன.